ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது இந்த பால் கொழுக்கட்டை தாங்க. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேரோட ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்கிறது இந்த ஸ்வீட்டு தான். அதை சூப்பராகவும் பர்ஃபெக்டாக செய்கிறது எப்படி தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் கொழுக்கட்டைலாம் அதுவாகவே மேலே எந்திரிச்சு வந்துடும். சூப்பராகவும் செம்மையாகவும் செஞ்சிடலாம். அடுத்து ஈவினிங் ஸ்நாக்குக்கு ஒரு சூப்பரான சமோசா தாங்க. கோதுமை மாவில் ஹெல்த்தியாகவும் குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும், ஈஸியாகவும் செய்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட்டு அவ்வளோதாங்க. ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு மடித்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கப்பு டீயும் அதோட 2 சமோசா வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும்ல. ஃபைனலாக கேரளா ஸ்டைலில் ஒரு சூப்பர் டேஸ்டான நல்ல ஹெல்த்தியான இருக்கிற 15 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி களத்தப்போம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு கப்பு பச்சரிசி மாவுலே டக்குன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த சம்மருக்கு ஸ்நாக்ஸ்னு கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை 3மே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதோட டீட்டெயில்டு வீடியோ வந்துட்டு சேனலுக்கு நேம்க்கு கீழே கொடுத்துருக்கேன். எவ்வளோ ஊற வைக்கணும், எப்படி செய்யணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.